நம் மக்கள் நீதி காக்கும் பல உண்மை வெளிச்சம் ஆகும் தமிழ் மக்கள் மனதில் என்றும் உலகத் தமிழர்களுக்காக உலாவரும் உங்கள் உலகநேசன் காணத் தவறாது. மூத்த குடி எங்கள் தமிழ் குடி வாழ்க. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமணந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினம் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. இசை கொண்டு வாழியவே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வானம் அறிந்ததனை தும்மறிந்து வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. மியான்மர் தட்டோன் மாநகரில் அமைந்துள்ள வள்ளுவர் கோட்ட திறப்பு விழா நிகழ்ச்சியினை நீங்கள் காண்கிறீர்கள். மேற்படி திறப்பு விழாவாகப்பட்டது 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. சுருக்கமாக உங்களுக்கு விளக்கத்தை தருகிறேன். அதாவது தாய் தமிழகத்திலிருந்து சிலையை 1997ஆம் ஆண்டு அனுப்பி வைத்து இந்த கோட்டமாகப்பட்டது துவக்கப்பட்டது. கோட்டத்தின் சூழ்நிலையில் சில தடங்கல்களும் சில தொய்வுகளும் ஆட்சியின் காரணமாகவும் பொருளாதாரத்தின் காரணமாகவும் மேற்படி கோட்டம் ஏறக்குறைய 20 ஆண்டுகள்
தொய்வாக இருந்த நேரத்தில் 2017ஆம் ஆண்டு பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மியான்மர் நாட்டுக்கு வருகின்ற போது மியான்மர் நாட்டு அரசு அவருக்கு ராஜ மரியாதையை கொடுத்து தலைநகர் ரங்கூன் மாநகருக்கு வருகின்ற போது இந்தியர்களை மிகுதியாக பார்க்கின்ற பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. அந்த வகையில் அவர் தமிழில் வணக்கம் தமிழர்களை பார்க்கின்ற போது வணக்கம் செலுத்தி குரல் நெறியை சொல்லி அவர் ஏற்படுத்திய தமிழ் உணர்வு இங்கு தமிழ் சான்றோர் பெருமக்களை உணர்ச்சி ஊட்டி வள்ளுவனை அவர் கேட்டதின் காரணமாக அந்த தொய்வு நிலையில் இருந்த வள்ளுவர் கோட்டத்தை கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி சான்றோர்கள் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி மிக சிறப்பாக அந்த கோட்டத்தை அமைத்திருக்கிறார்கள். அதுக்கு முழு முயற்சியாக ஆதியில் துவக்க காலத்தில் திரு பாக்கூ ராமசாமி ஐயா அவர்கள் துவக்கம். ஆனால் அவருடைய முயற்சியாகப்பட்டது அதே தெய்வலியிலிருந்து நம்மளுடைய பாரத பிரதமர் வந்த பிறகு இந்த தமிழ் சான்றோர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தலைவர் திரு அப்பாவு அவர்கள், திரு பார்த்திபன் அவர்கள் மற்றும் ஏனைய 33 ஒரு சான்றோர் பெருமக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து முதலீடுகளை போட்டு திருக்குறளில் உள்ள 133 அதிகாரத்துக்கு உள்பட்ட 133 பேர் குழுவை நியமித்து இந்த விழாவை திறப்பு விழாவும் கட்டட நிர்மாண குழுவும் மிக துரிதமாக ஏற்பாடுகள் செய்து இந்த சிலையை திறப்பதற்கு உண்டான வாய்ப்பை எப்படி செய்யலாம் என்ற ரீதியில் அன்று 1995ஆம் ஆண்டு தாய் தமிழகத்திற்கு வருகை தந்த நூற்றாண்டுக்கு பிறகு வருகை தந்த திரு ஆரிய பாலன் அவர்கள் தன்னுடைய தங்கை நினைவாக கன்னியாக இறந்துவிட்ட அஞ்சனாதேவி என்ற தன்னுடைய தங்கை என் பெயரில் அவர் சார்ந்துள்ள நகைத்தொழில் வைர நகைத்தொழில் 5 தொழிலுக்கு உண்டான விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய மாநில துணைத் தலைவராகவும் மற்றும் பல பொறுப்புகளில் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதே நேரத்தில் தன்னுடைய தங்கை இளம் வயதில், அதாவது தன்னுடைய திருமணம் ஆகின்ற நேரத்தில் அந்த செல்வி அஞ்சனாதேவி காலமான காரணத்தினால் அவருடைய அஞ்சனாதேவி என்ற பெயர் நிற்பதற்காக ஒரு சகோதரன் தொழில் ரீதியில் வைர தொழில்நுட்பத்தை படித்தவர்களுக்கும் அதே நேரத்தில் அந்த வைரத்தினுடைய இயற்கையிலிருந்து செயற்கையாக செய்தாலும் அதுக்கு உண்டான தளங்களை சொல்லிக் கொடுத்து கட்டிங் தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுத்து தொழிலாளர்கள் பல பேர்களை வாழ வைப்பது என்ற வார்த்தை இல்லை, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் அவர்கள் 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு தங்களுடைய தங்கை பிறந்த ஊரான தட்டோன் மாவட்டம் செஞ்சை ஊரில் அவர்களுடைய பூர்வீகம் காரணமாக அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நினைவார்த்தமாக ஒன்று செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தவர். அவர் தட்டோன் மாநகரத்தில் இப்படி ஐஸ்திவாரத்தை போட்டு வள்ளுவர் கோட்டத்தை துவக்குகின்ற நேரம் என்பதனால் வள்ளுவனே நம்மளை அழைத்திருக்கிறார் என்ற நோக்கத்தோடு அந்த ஊருக்கு போகும்போது மக்கள் எல்லோரும் கூடி ஆனந்த கண்ணீரோடு, இந்த மாவட்டத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்து நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கும் இப்படி கோட்டம் கட்டுவது என்பது தெரியாது, இது வள்ளுவனே உங்களை அழைத்திருக்கிறார், ஆகவே அந்த திருவுருவச் சிலை 5 அடி உயர கருங்கல் திருவுருவச் சிலை தாங்கள் தான் செய்து கொடுக்க வேண்டும் என்பது மக்கள் எல்லோருடைய கரகோஷத்துடன் அவர்கள் ஆரிய பாலன் அவர்கள் தம்பதிகளோடு தன்னுடைய இளைய மகனோடு வந்திருந்த நேரத்தில் அதை ஆனந்த கண்ணீரோடு ஒப்புக்கொண்டார்.
இதனால் இவன் முடிக்கும் என்றெண்ணி அதனை அவன் கண் விடல் என்ற அந்த குரட்பாவி திரு ஐயா பாக்கூர் ராமசாமி அவர்கள் அதை சொல்லி ஒப்படைத்தார்கள். அதை மனமோந்து அவர் ஏற்றுக்கொண்டு 1997 சிலையை அனுப்பி வைத்தார்கள். ஆகவே அவர் ஏன் இந்த தட்டோணையில் அமைந்தது என்று நினைத்து பார்த்தால், வள்ளுவனைத்தான் தன் தங்கைக்கு முதல் உதவியாக முதல் கோட்டத்துக்கு உண்டான ஒரு நன்செயலை பொதுமறை தந்த வள்ளுவனுடைய இதுக்கு செய்ய வேண்டும் என்று வள்ளுவன் நினைத்திருக்கின்றான் என்று நினைத்து அந்த கோட்டத்தை முடிகிற வரைக்கும் அவர் கண்ணீரோடு வர்ற நேரமெல்லாம் சிறு துளிகளாக இருந்தாலும் அங்கு உள்ள ஆசிரியர் பெருமக்கள் பல்வேறு சூழ்நிலைகள் சில பொருளாதாரத்தை செய்தாலும் அது பெரும் பணம் போட்டாதான் கோட்டமாக அமையும் என்பதற்காக அவர் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு சூழல் உருவாகியது. ஆகவே இந்த சிலை தரப்புக்கு அவரையே இந்தோ மியான்மருடைய தமிழக பிரதிநிதியாக அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தலைவர், செயலாளர், மற்ற பங்கு செய்யக்கூடிய செயல் வடிவத்துக்கு உண்டான நபர்கள் எல்லாம் சொல்லி சுதந்திர தின அன்றுக்கு அவரை அழைக்கப்பட்டு அந்த சுதந்திர தின அன்று திரு அப்பாவு அவர்களுடைய அந்த முத்தமிழ் விழாவில் கலந்து கொள்ள செய்து சுதந்திர தினத்தன்று அவர் உரையாற்றி மே தினத்தன்று திறப்பு விழாவை வைத்து கொள்வதற்கு அவரும் சம்மதித்தார். அதுக்கு ஆவண செய்கிறோம் என்று சொல்லி அங்கு தமிழகம் சென்ற திரு அப்பாவு, திரு பார்த்திபன் மற்றும் அவருடைய நிர்வாகத்தில் உள்ளவர் 3 பேர் வந்து அழைப்புதலை தருகின்ற போது தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவினைஞர் சங்கத்தின் மாநில தலைவரை அழைத்து மிக சிறப்பான முறையில் மயிலை பாரதிய வித்யா பவனில் சிறப்பான முறையில் அழைப்புதலை கொடுப்பதற்கு கவிஞர்கள், அறிஞர் பெருமக்களை அழைத்து சிறப்பான முறையில் அவர்களை அழைப்புதலை பெற்றுக்கொண்டு வந்தவர்களை சிறப்பித்தார்கள். அந்த வகையில் அவரும் 2018 தன்னுடைய மக்களெல்லாம் அழைத்து கொண்டு, அதுதான் மக்களெல்லாம் வருவது முதல் முறை, உறவு சம்பந்தி, அது மட்டுமல்ல கவிஞர்கள், அறிஞர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இதை கவிஞர் ரவிபாரதி ஐயா அவர்களுக்கு கொடுத்து திறப்பு விழாவுக்கு அவரை தலைமை தாங்கி நீங்கள் செய்யுங்கள் என கொடுக்க வேண்டிய இதை என்று சொன்னார்கள். அந்த விதத்தில் மிக சிறப்பான முறையில் திரு ஆரிய பாலன் அவர்களுக்கும் திரு பாக்கூர் ராமசாமி அவர்களுக்கும் தலைவர் திரு அப்பாவு அவர்களுக்கும் முடிசூட்டி அந்த திறப்பு விழாவினை நடத்துகின்ற போது இங்கு இந்த தட்டோன் மாநகரில் உள்ள முதலமைச்சர் அந்தஸ்தில் உள்ள ஜனநாயக முறையில் உள்ள நிர்வாகிகளையும் மற்றும் எல்லோரையும் முன்னிலையில் திறப்பு விழாவை சிறப்பாக நடத்தி காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காட்சியின் விரிவாக்கத்தை பார்த்தால் பல மணி நேரம் ஓடும் என்பதற்காக சுருக்கி இந்த யூடியூப்பில் உலக மக்களெல்லாம் பார்க்க வேண்டும், புலம்பெயர்ந்த மக்களெல்லாம் பார்க்க வேண்டும், பல்வேறு நாடுகளில் சிலைகள் சென்றிருப்பது உலகத் தமிழ் சங்கம் என்ற அமைப்பை 25 ஆண்டுகளுக்கு முன் நிறுவிய திரு விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் இந்த சிலையை 27 ஆண்டுகளுக்கு முன் கண்ணுற்று அவர் வாழ்த்தி அனுப்பிய சிலைதான். ஆகவே அவர்கள் அதற்கு பிறகு பல சிலைகளை பல நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மியான்மர் நாட்டுக்கு நான் அனுப்பியது காரணமாக என்னை அடிக்கடி அழைத்து அவருடைய தமிழ் உணர்வுக்கு உண்டான இலக்கியவாதிகள், கவிஞர்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தது மட்டுமல்ல, உலக
தமிழ் 10வது மாநாட்டுக்கும் சிகாகோவில் நடந்த 10வது மாநாட்டுக்கும் அவர் மூலியமாக தெரிந்து தான் நான் 10வது மாநாட்டுக்கு சென்று வந்தேன். அந்த அடிப்படையில் இந்த வள்ளுவன் தான் என்னை உலகத்துக்கு வழிகாட்டியது. பொதுமறை இந்த வள்ளுவனை தட்டோன் மாநகரில் அமைத்த பிறகுதான் என்னுடைய ஆன்மீக சேவை ஒரு பக்கம் ரெங்கோன் காமாட்சி அம்மன் கோயில் புனருத்தாரணம் கும்பாபிஷேகத்துக்கு நான் என்னுடைய அண்ணனை திரு ஆர் சங்கர் அவர்களை தலைவராகவும் துணைத் தலைவராக நான் இருந்து கொண்டு மற்றவர்கள் எல்லாம் செயல் வழிபாட்டுக்கு உள்ள ஒரு குழுவை நியமித்து என்னை தலைவர் பொறுப்புக்கு சொன்னாலும் என்னுடைய அண்ணன் மூத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தலைவர் பொறுப்பை கொடுங்கள், நான் பின்னால் துணை தலைவராக இருந்து மிக சிறப்பான முறையில் எல்லோருமாக ஒருங்கிணைந்து சபதியார் அவர்களை அழைத்து ரங்கோனில் உள்ள கோயில் நிர்வாகத்தில் உள்ள திரு சுப்பியா அவர்கள், திரு பத்மநாபன் அவர்கள், திரு ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் பல அரங்காவலர் குழுவைச் சேர்ந்த சான்றோர்களும் கலந்து கொண்டு நாங்கள் செய்தோம். ஆகவே இந்த வள்ளுவர் பெருந்தகையினுடைய திறப்பு விழாவுக்காக ஏங்கியிருந்த எனக்கு 2018ஆம் ஆண்டு மிக சிறப்பான முறையில் திறந்து வைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததை நீங்களும் புலம்பெயர்ந்த மக்களும் இதை பார்த்து கண்டு களிக்க வேண்டும். மற்ற
மேடையில் வீசிய வெள்ளிய பூங்காற்று என்று அழைக்கப்படும் எனது அருமை அண்ணன் சேனா பரந்தாமன் அவர்களும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன். ஹலோ, நன்றி. வள்ளுவன் பிறந்த இடத்திலே நான் வாழ்கிறேன் என்றால் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தாலும் என் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதத்தாலும் வள்ளுவனே என்னை மயிலையில் வாழ வைத்திருக்கின்றார். ஆனால் மயிலையே கையிலே கையிலேயே மயிலை என்பார்கள் அங்கு ஆன்மீக துறையில் உள்ளவர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை வள்ளுவனே என்னை இங்கு அழைத்து ஐயா பாக்கூராவுடைய துவக்க காலத்தில் எனக்கு தட்டோன் மாவட்டத்தில் வள்ளுவர் கோட்டம் அமைப்பது தெரியாமல் வள்ளுவன் என்னை அழைத்ததனால் மயிலையில் நான் வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த தட்டோன் மாவட்டத்தினுடைய அமைந்திருக்கின்ற வள்ளுவர் கோட்டமாகப்பட்டது பல்வேறு நிலையில் 2வது கோட்டம் 1வது கோட்டம் என்று சொல்வார்கள். மலேசிய பேரறிஞர் இங்கிருந்து உரையாற்றி சொல்கின்ற அந்த வார்த்தையை தான் நான் சொல்ல முடியும். வியாமார் தமிழர்களுக்கு ஒரு கண்ணம், தமிழகத்துக்கு ஒரு கண்ணமாக எனக்கு 2 கண்ணை படைத்திருக்கிறான் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், உங்களில் ஒருவனாக 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தாயகம் சென்று மறுபடியும் நான் 4 நூற்றாண்டுக்கு பிறகு என் தாய் தந்தை வாழ்ந்த மாவட்டத்திற்கு நான் வருகின்ற போதுதான் வள்ளுவன் என்னை அழைத்தது எனக்கு மிக பெருமையாக கருதுகின்ற ஒரு வாய்ப்பினை உங்களிடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய உயிர் உள்ளவரையும் என்னுடைய கண்களில் யாரை தெரிகிறது என்றால் ஐயா பாக்கூராவை அப்படியே படித்து வைத்திருக்கிறது. உங்களுடைய கரகோஷங்கள் அவர்களை பெருமைப்படுத்துகின்ற வகையில் இருக்க வேண்டும். அந்த வகையில் மனித பிறவி வாழ்வதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கின்றோம். ஆனால் ஈன்ற பொழுதே பெரிது பக்கம் சான்றோர் நிலை கேட்ட தாய் என்றால் அந்த தாய் ஈன்றெடுக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த தமிழ் தாய் ஈன்றெடுத்த வள்ளுவர் பெருந்தகை, அந்த பெருந்தகையை நாம் ஒரு கருவறையில் வைத்திருக்கின்றோம். யாருக்காக வைத்திருக்கின்றோம்? அந்த தாய்க்கு நன்றி சொல்கின்ற வகையில் தான் அவரை இந்த கருவறையில் கோட்டத்தில் வைத்திருக்கின்றோம். ஏமகா விருதுக்கு சொந்தக்காரர். விருது என்றால் என்ன விருது? முத்தமிழுக்குமான விருதை கொடுக்கின்றார். இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு செயலாளர், பொருளாதாரத்தை கொடுக்கின்ற அத்தனை தலைவருக்கும் பாதம் தொட்டு வழங்குகின்றேன். 133 பேர்களுக்கும் அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஒரு அதிகாரத்துக்கு ஐயா சொன்னது போல 10 குரலை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த 133 பேரும் 1330 கோடி சேவை செய்திருக்கிறார் என்றால் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த சிறப்பான ஒரு சூழலை உருவாக்கி தந்தது எங்கள் சென்னையிலிருந்து வந்த உறவு மட்டுமல்ல, கவிஞர்கள், அறிஞர்கள், பெருமக்கள் எல்லாம் என்னை கட்டிப்பிடித்து தழுவுகின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைத்ததாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த சேவை நான் உங்களிடத்தில் ஒருவனாக இருந்து செய்தது போலத்தான் இருந்தாலும் என் கண்ணுக்கும் என்னுடைய பார்வைக்கும் அது முழுமையான அந்த திருப்தி இருக்கின்ற காரணத்தினால் என்னை அவர்கள் பாராட்டுகிறார்கள். இந்த பாராட்டு எல்லாம் என்னுடைய தலைவருக்கும் செயலாளருக்கும் சார்ந்த நிர்வாக பெருமக்கள் 14 பேர் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, 133 வேர்வை செஞ்சிருந்தாலும் சரி, வந்திருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைத்த அத்தனை பேருடைய பாதத்தை தொட்டு உங்களில்
ஒருவனாக என் தாய்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொடுக்கின்றேன். அந்நிய மக்கள் அல்ல, நாங்கள் அகதிகள் அல்ல என்று நான் பேசியிருக்கின்றேன். ஆ என்பது அனாதைகள் அல்ல, கா என்பது கதியற்றவன் அல்ல, தீ என்பது திக்கற்றவன் அல்ல. அகதி என்ற வார்த்தையை இந்த நாட்டு இந்த தமிழனுக்கு நீங்க சொல்லக்கூடாது. ஆயுதம் ஏந்தி ஏதாவது ஒரு நாட்டை போய் கொள்ளையடித்து அவனிடத்திலிருந்து நீங்கள் அழைத்திருந்தால் அவனுக்கு சொல்லுங்கள். மத ரீதியில் நீங்கள் ஏதோ இவரை சொன்னேன், தலாயிலாமாவை சொன்னேன், அவரை சொல்லுங்கள். ஆனால் நாம் சொல்ல மாட்டோம். நாம் வந்தாரை வரவேற்கக்கூடிய தமிழன் என்பதற்காக தாய் தமிழ் மக்கள் ஒரு ராணுவ ஆட்சியில் வந்தவர்களை அகதி என்று சொல்வதை நீக்க சொன்னேன். கலைஞர் அவர்கள் அதை நாசுக்காக ஏற்று புலம்பெயர்ந்தவர் என்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய குரலோடு பல பேர் குரல் கொடுத்தது வெற்றி கண்டோம். ஆனால் சொல் என்னமோ அகதி என்றாலும் நான் அதை ஏற்கவில்லை. இந்த உலகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள், ஏன் எல்லா மக்களுமே அகதிகள் கிடையாது. பொதுமறையை எப்படி வள்ளுவர் பெருந்தகை கொடுத்தாரோ அதே மாதிரிதான் எல்லா மக்களும் வாழ்கின்ற நாட்டினுடைய மொழி இன்னும் எத்தனை மொழி என்றாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தன்னுடைய தாய்மொழி வேரை மறவாமல் நீங்கள் இந்த வள்ளுவனுடைய குரல்நடியோடு தமிழ் அமுதத்தை பருக வேண்டும் என்று சொல்லி இங்கு வந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்களும் அறிஞர் பெருமக்களும் உங்களுக்கு செவிக்கு இன்பம் தருவார்கள் என்று சொல்லி இந்த திறப்பு விழா குழு அனைவருக்கும் பாதம் தொட்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய தமிழகத்திலிருந்து என் உறவு, என்னுடைய கவிஞர் பெருமக்கள், தமிழக பெருமக்கள், தமிழக கர்மிய நாட்டிலிருந்து தமிழகம் சென்ற உங்களுடைய உறவு நட்புகள் சார்பாகவும், என்னுடைய கைவினைஞர் சங்க 70 லட்சம் மக்களின் சார்பாகவும், தமிழ்நாடு கைவினைஞர் சங்கத்தினுடைய காப்பாளர் பெருந்தகை ஐயா KPS சார்பாகவும், மாநில தலைவர் ஐயா RMS சார்பாகவும், என் சார்பாகவும், உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் உங்கள் கரகோஷத்தோடு பொன்னாடை போட்டுகின்றோம். செயலாளர் ஐயா பார்த்திபன் சார் அவர்களை இங்கே மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் தமிழகத்துக்கு வந்ததின் காரணமாக முகம் தெரிந்து கொண்டார்கள், நான் மறைக்க முடியவில்லை. ஆகவே உங்களுடைய அன்பும் செயலும் நாங்கள் மறக்க முடியவில்லை. ஆகவே இந்த பொன்னாடியை யாரு அதாவது நேரம் கருதி இப்ப எனக்காக அங்க வந்திருக்கின்ற அத்தனை பேரும் உங்க முன்னிலையில் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற பெருமையை கூறுவது போன்று வள்ளுவன் சிலையை இங்கே கட்டோன் வள்ளுவர் கோட்டத்திற்கு தந்து மாண்புகள் கொண்ட சென்னை மயிலை வாழ் திரு ஆரிய பாலன் அவர்களுக்கு 30 ஆண்டுகால நண்பர் என்பது மட்டுமல்ல, சிறந்த பண்பாளர், நாணயம் ஒழுக்கம் என்ற இரண்டையும், ஒழுக்கம் பிரதானம், நாணய உயிர் வீச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருவள்ளூருடைய அறம் பொருள் இன்பம், அற வாழ்க்கை, அதன் மூலமாக ஈட்டிய பொருள், அந்த பொருள் கொடுக்கக்கூடியதான் உண்மையான இன்பம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நண்பர் திரு ஆரிய பாலன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக இந்த பொன்னாடையை அறிவிக்கின்றேன். அதுபோன்று இந்த வள்ளுவர் கோட்டம் இந்த அளவிற்கு எழுச்சி பெற்று நிற்பதற்கு உறுதுணையாக தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுத்த திரு அப்பாவு அவர்களுக்கு எங்கள் சார்பாக இந்த பொன்னாடை என்னுடைய செம்பருத்தி பண்பாளர், இவங்க தகப்பனார் இங்கே கிராமத்தில் எங்களுடைய இடத்தில் இருந்து காலாபஸ்டில் இருந்து இவங்களும் 55 ஆண்டுகள் ஆகின்றன. பண்பாளர்
அவர் ஈன்றெடுத்த மகள் தான் என்னுடைய மருமகள். இதை வந்திருக்கிறார்கள், எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். முடிந்தால் இப்படி ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் சபைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவருடைய இந்த மாலையை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஐயா பாக்கோயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஆகவே இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு நான் சொன்னது போல வேர்வை என்று சொல்ல முடியாது. வேர்வையெல்லாம் கண்ணீராக நான் பார்த்தேன். உழைப்பு அப்படி இருந்தது. தமிழுக்கும் வள்ளுவனுக்கும் தொண்டு செய்த ஐயா அவர்களை தமிழ்நாட்டு சார்பாக கைவினைஞர்கள் 70 லட்சம் மக்கள் சார்பாக எங்களுடைய மாநில தலைவர், மாநில காப்பாளர், மியான்மா நாட்டிலிருந்து தமிழகம் சேர்ந்த தமிழ் மக்கள் சார்பாக, என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இங்கே வாழ்த்தி வணங்குகின்றோம். நன்றி, வணக்கம். என்னுடைய மருமகனும், அதாவது அவர் வர்மீய நாட்டில் இருந்தவர்கள 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய மகன் ஒரே மகளை திருமணம் செய்து எங்கள் தாய் உறவை பின்னிய அன்பு பண்பாளர் அவர்கள் ஐயா பாக்கோரா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து அவருடைய சேவைக்காக மதுரை மாவட்டத்தினுடைய மக்களை செய்வது போல நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு உடன்பிறப்பு உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் என்ற சொல் கடல் போல் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் ஒன்று, என்னுடைய ஒரே ஒரு ஆசைதான், இங்கே பார்க்கும் கண்காட்சியை பார்க்கும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆயினும் நாம் இன்றைக்கு விழா கொண்டாடுவதை பார்க்கும் பொழுது ஒரு சிறிய ஆசை, ஆண்டுக்கு ஆண்டு நாம் எப்பொழுதும் இதே நாளை ஞாபகப்படுத்தி விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும். நம் தமிழ் மக்கள் அனைவரும் இன்னும் பெருக்கெடுத்து வர வேண்டும் என்று எனது மற்றற்ற மகிழ்ச்சியை உங்கள் முன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நிறைவு பெற நன்கொடை உதவி உடல் உழைப்பால் உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் திறப்பு விழா குழு செயலாளர் என்ற முறையில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திறப்பு விழா மலருக்கு கவிதை
கட்டுரை அனுப்பி சிறப்பித்து செய்த தமிழ்நாடு, மலேசியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், அமெரிக்கா நாடுகளைச் சேர்ந்த படைப்பாளிகளுக்கும் 2 நாட்கள் தங்களது சொந்த வேலைகளை மறந்து வள்ளுவர் கோட்ட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்றைய விழாவில் சிரமம் பாராது கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழகத்தில் இருந்து திறப்பு விழாவில் பரதநாட்டியத்தால் அலங்கரிக்க வேண்டும் என்று வருகை தந்து சிறப்பித்த பரதநாட்டிய திலகம் வாசுதேவ் அவர்களுக்கும் நிர்மாண கலைஞர்களுக்கும் திறப்பு விழா குழுவினர்கள் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரிது என்ற குரலை கூறி ஒரு சின்ன உதாரணத்துடன் என்னோட நன்றி உரையை நிறைவு பெறுகிறேன்.